இதனால் ஆத்திரமடைந்த ரம்யா, ஏய் தீபா, உன்னால தான் என் பிரண்ட்ரியா செத்து போயிட்டா, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் என்று மலை உச்சிக்கு செல்ல, அப்போது ரம்யா பாறையில் தடுக்கி விழுகிறாள். உடனே தீபா அவளுக்கு கை கொகடுத்து காப்பாற்ற முயற்சி செய்கிறாள். ஆனால் ரம்யா, என்னடி எனக்கு உயிர் பிச்சை போடுறியா? உன்னால நான் வாழ்ந்தேன் என்கிற பேர் வரக்கூடாது. அதற்கு நான் செத்தாலும் பரவாயில்லை என்று தீபாவின் கையை உதறிவிட்டு ரம்யா கீழே விழுகிறாள். இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஐஸ்வர்யா அழுது கொண்டிருக்கும் தீபா மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட அவளும் சரிந்து விழுகிறாள். எப்பா, எத்தனை நாள் கனவு, செத்துப்போடி, எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனா என்னை அந்த வீட்டில் நிம்மதியாவே வாழ விடலா, இனிமே அந்த வீட்டில் நான் நிம்மதியா வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து ஓடிவிடுகிறாள் ஐஸ்வர்யா. மறுபக்கம் தீபாவை தேடி கார்த்திக் வந்து கொண்டிருக்கிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.